வேங்கை வயல் விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும். வேங்கை வயல் விவகாரத்தில் அப்பகுதிக்கு சென்று மக்களை சந்தித்து பேச திட்டமிட்டிருந்த தவிக தலைவர் விஜய் இன்றைய தினம் வெளியிட்ட அறிக்கையில் ஒரு சிறு பகுதிதான் இது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்தில் நீர்த்தேக்க தொட்டியை அசுத்தம் செய்த விவகாரம் 2 ஆண்டுகளை கடந்த நிலையில் அது தற்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளது. முன்னதாக பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் ஏகனாபுரம் மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அடுத்ததாக வேங்கைவயல் பகுதிக்கு செல்ல திட்டமிட்டதாக தகவல் வெளியானது. ஒரு சில தினங்களுக்கு முன்பாக இந்த தகவல் வெளியான நிலையில் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த முரளிராஜா, சுதர்சன், முத்துகிருஷ்ணன் ஆகிய 3 குற்றமிழைத்தவர்கள் என்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மக்களே எப்படி இதனை செய்திருப்பார்கள் என்று பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த விவகாரத்தில் தனிப்பட்ட விரோதம் காரணமாகவே இக்குற்றத்தில் ஈடுபட்டுள்ளனர். தவறான தகவல்களை பரப்பிட வேண்டாம் என்று தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. இந்த நிலையில்தான் உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு நியமித்து விசாரணை நடத்தி உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அவரது பதிவில் வேங்கை வயல் விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும். ஒரு விசாரணையின் முடிவுகள் கேள்விகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றன எனில் அவற்றை மறு விசாரணைக்கு உட்படுத்துவதில் எவ்வித தவறும் இல்லை. வேங்கை வயல் விவகாரத்தில் குற்றம் செய்தவர்கள் என்று குறிப்பிடப்படுபவர்கள் குறித்து பல்வேறு கருத்துகள் எழுந்துள்ளன. எனவே குறை காணவே இயலாத நடுநிலையான பார்வையுடன் இந்த விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டோருக்கு உரிய நீதி வழங்கப்பட வேண்டும். அதன் மூலம் மக்களுக்கும் சரியான நீதி வழங்கப்பட்டது என்ற நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்பதே இந்த விவகாரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைப்பாடாகும். மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் சிபிசிஐடி ஏற்கனவே விசாரணை நடத்தி காலதாமதமாக விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது. ஒன்றிய அரசின் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டால் அது மேலும் காலதாமதத்தையே ஏற்படுத்தும். இது வேங்கை வயல் மக்களுக்கு விரைவாக நீதியை பெற்றுத்தராது. வேங்கை வயல் விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். வருங்காலங்களில் இது போன்ற ஒரு கொடுஞ்செயல் நிகழாத வண்ணம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆகவே கடும் கண்டனத்திற்கு உரிய மனிதத்தன்மையற்ற செயலான வேங்கை வயல் விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு நியமித்து விசாரணை நடத்தி உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார்.